பெரும்பான்மை சமுதாயத்தை சார்ந்த வேட்பாளர்களை முக்கியமான பிரதான கட்சிகளை இறக்கும். மதுரையை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா பலதரப்பட்ட சமுதாயத்திலேருந்து வராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. சௌராஷ்டிர மக்களோட ஓட்டும் கணிசமாக இருக்குது. தேவர் சமுதாயத்தோட ஓட்டு இருக்குது. நாடார் சமுதாயம் தனிச்சு நின்னா கம்யூனிஸ்டால் டெபாசிட் கூட வாங்க முடியாது. திமுகவோட ஆதரவு இருக்குது. அப்படி அந்த எய்ம்ஸ் வராத நிர்வாக சிக்கல் என்ன காரணம்? பல எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் எய்ம்ஸ் கட்டி முடிக்கப்பட்டது. ஆனால் தமிழ்நாட்டில் இன்னும் ரெண்டாவது செங்கல் வைக்காமல் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் ஒத்த செங்கலை மட்டுமே வச்சுக்கிட்டு எல்லா தேர்தலையுமே எதிர்கொள்ளணும்னு நினச்சாங்கன்னா அதோட பைத்தியகாரம். அப்போ பாஜக உறுப்பினர் அனுப்பினா உங்களை அனுப்புறாங்களா என்ன பயன்? கம்யூனிஸ்ட் வேட்பாளருக்கு தோல்வி முகம் தான் இருக்குதுன்னு பார்க்குறோம். திமுகவும் 5 ஆண்டுகள் உறுப்பினரை வைத்திருந்தும் ஒன்றும் செய்யலை. ஆனாலும் மதுரையில் பாஜக கணிசமான வாக்கு வச்சிருக்குது. குறிப்பாக சு வெங்கடேசன் அவர்களுக்கு அதிருப்தி இருக்குது. 5 ஆண்டுகளில் வேற ரெண்டு பக்கமுமே எதிர்வினை இருக்கும்போது டாக்டர் சரவணனுக்கு நெகட்டிவாக எதுவும் பெருசாக இல்லை. நிச்சயமாக அவர் வெல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிமுக குறிவைத்த சில தொகுதிகளில் மதுரை பாஜக மேலே ஒரு அதிருப்தி இருக்கும். ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. 10 ஆண்டுகளில் அந்த அதிருப்தி மூர்த்தி அவர்களுக்கும் அதுதான் டாஸ்காக கொடுக்கப்பட்டிருக்கு. தேனியை வெற்றி பெற்று கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் சரவணன் அவர்கள் வெற்றி. ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் இந்த நிலையில் தொகுதிகளில் எந்த கட்சி முன்னிலை செலுத்துகிறது என்பதை பற்றி காண நம்மோடு இணைகிறார் அரசியல் விமர்சகர் டாக்டர் ரஞ்சித்குமார் அவர்கள். வணக்கம் சார். மதுரை தொகுதியை பற்றி பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கே சார்பாக சு வெங்கடேசன் அவர்கள் போட்டியிடுறாரு. சிட்டிங் எம்பி சிபிஎம்ல இருந்து. இதே பாஜக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ராம சீனிவாசன் அவர்களை போட்டியில் இறக்கியிருக்காங்க. அதிமுக சைடும் சும்மா இல்லை, அவங்க டாக்டர் சரவணனை போட்டியில் இறக்கியிருக்காங்க. இந்த தொகுதி யாருக்கு சாதகமாக இருக்குது, யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது? மதுரையை பொறுத்தளவுக்கு பலதரப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய பகுதியாக இருக்குது. குறிப்பாக தென் மாவட்டங்கள் அப்படிங்கிறப்பே அங்கே ஒரு விதமான ஜாதி ரீதியான அரசியல் இருக்கும். அதில் பார்த்தோம்னா இந்த வேட்பாளர்களோட பின்னணியை பார்க்கும்பொழுது வழக்கமாக பெரும்பான்மை சமுதாயத்தை சார்ந்த வேட்பாளர்களை முக்கியமான பிரதான கட்சிகளை இறக்கும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த மதுரையை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா பலதரப்பட்ட சமுதாயத்திலேருந்து வராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 3 பேரோட பின்னணியை பார்க்கும்பொழுது சு வெங்கடேசன் அவர்கள் நாயுடு சமுதாயத்தை சார்ந்தவர் இருக்கார். அவரோட மனைவி சௌராஷ்டிரா சமுதாயத்தை சார்ந்தவர்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி ப்ரொஃபஸர் சீனிவாசன் அவர்களை பார்த்தோம்னா ரெட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவராக இருக்கார். அதே மாதிரி நம்ம டாக்டர் சரவணன் அவர்களை பார்த்தோம்னா அவர் அகமுடையார் சமுதாயத்தை சார்ந்தவர், தேவர் சமுதாயத்திலேருந்து வரார். ஸோ 3 பேருமே வெவ்வேறு தரப்பட்ட சமுதாயத்திலேருந்து வராங்க. அதேமாதிரி மதுரையிலையுமே பல்வேறு தரப்பட்ட மக்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. சௌராஷ்டிர மக்களோட ஓட்டும் கணிசமாக இருக்குது. தேவர் சமுதாயத்தோட ஓட்டு இருக்குது. நாடார் சமுதாயம், யாதவர் சமுதாயம்னு கணிசமாக பல்வேறு சமுதாயங்கள் ஓட்டுகளை தங்கள் வசம் வச்சுருக்கிறாங்க. ஸோ இப்போ பல்வேறு சமுதாய தலைவர்கள் நிற்கும்போது ஓட்டுகள் பல பேராக பிரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சு வெங்கடேசன் அவர்களை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே அறிமுகமான நபர். கம்யூனிஸ்ட் வேட்பாளராக இருக்கார். திமுகவோட ஆதரவு பெற்றிருக்காரு. தனிச்சு நின்னா கம்யூனிஸ்டால் டெபாசிட் கூட வாங்க முடியாது. திமுகவோட ஆதரவு இருக்குது அப்படிங்கிற அடிப்படையிலும் தன்னோட ஜாதி ரீதியான பலம், தன்னோட மனைவியோட ஜாதியையும் துணைக்கு அழைச்சிக்கிறாரு. ஸோ அது ரீதியாக அவர்களுக்கு ஓட்டு அறுவடை செய்கிறாங்க. போன முறை அது கை கொடுத்தது அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனால் அவர் இந்த மதுரை எய்ம்ஸ் விஷயத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கடந்த முறை எய்ம்ஸ் இன்னும் கட்டி முடிக்கல அப்படிங்கிற ஒரு அரசியல் இருந்தது. நாடாளுமன்றத்தில் அங்கே இங்கே சில கேள்விகள் எழுப்பினார். ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கொண்டு அவர் தயாராக அதை வைத்து அரசியல் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாரு. இன்றைக்கி அந்த எய்ம்ஸ் பிரச்சனை ஓரளவுக்கு தீர்ந்திருக்கு அப்படின்னு நினைக்கலாம். இன்னும் 33 மாதத்தில் கட்டி முடிச்சிடும்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் அது ஒரு சின்ன எதிரொலி இருக்கலாம். அதோட சின்ன எதிரொலி தேர்தலில் இருக்கலாம். அதை மட்டுமே வைத்துட்டு இவர் ஒத்த செங்கலை மட்டுமே வச்சுக்கிட்டு எல்லா தேர்தலையுமே எதிர்கொள்ளணும்னு நினச்சாங்கன்னா அதோட பைத்தியகாரத்தனம் வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். நன்கு படித்தவர் தான். அதை வச்சு அரசியல் பண்ணுறாங்க. அது பாஜகவும் சரி பண்ணியிருக்கணும். ஏன்னா இப்படி இது ஒரு அரசியலாக இருக்குது, தமிழகம் முழுக்க இது ஒரு பேசு பொருளாக இருக்குங்கிறப்ப அதை விரைந்து முடித்திருந்தால் பாஜக அது கை கொடுத்துருக்கும். ஸோ அதை முடிக்காமல் இருக்கிறது பாஜக ஒரு பலவீனமாக தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நாடு முழுக்க ஜம்மு காஷ்மீர்லேருந்து, பஞ்சாப்லேருந்து, வெஸ்ட் பெங்கால்லேருந்து அங்கெல்லாம் எய்ம்ஸ் கட்டி முடிச்சாச்சு. ஹிமாச்சல் பிரதேசில் கூட காங்கிரஸ் ஆகுது, அங்கேயும் எய்ம்ஸ் கட்டி முடிச்சாச்சு. பல எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் எய்ம்ஸ் கட்டி முடிக்கப்பட்டது. ஆனால் தமிழ்நாட்டில் இன்னும் ரெண்டாவது செங்கல் வைக்காமல் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் தீவிரமாக இருக்குது. அது ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்குது. ஏன்னா அது ஓட்டுக்காகவாது அவர்கள் அதை பண்ணி கட்டியிருக்கணும், அதை வைத்தாவது ஓட்டு வாங்கியிருக்கலாம். ஆனால் அவர்கள் அது நிர்வாக சிக்கல் ரீதியாக இருக்குன்னா அந்த நிர்வாக சிக்கலை மக்கள்கிட்டையும் சொல்லலை. இல்லை அது மாநில அரசோட குறைபாடுனா அதையும் இவர்கள் எடுத்து அரசியல் பண்ண தயாராகில்லை. அதனால் அது என்னாச்சுன்னா பாஜக ஒரு எதிர்வினையாக அமைஞ்சிருக்குது. ஸோ இது ப்ரொஃபஸர் சீனிவாசனோட ஓட்டு வங்கியில் பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் மதுரையில் பாஜக கணிசமான வாக்கு வச்சிருக்குது. அங்கே போன உள்ளாட்சி தேர்தலில் ஒரு கவுன்சிலர் சீட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாமும் பாஜக ஒரு கூடுதல் பலமாக இருக்குது. மதுரையில் ஒரு கட்டமைப்பு ஓரளவுக்கு இருக்காங்க. இந்துத்துவ இயக்கங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதையும் தாண்டி டாக்டர் சரவணன் அவர்கள் நன்கு பரிச்சயமான நபராக இருக்கார். திமுகவில் இடைத்தேர்தலில் எம்எல்ஏவாக வென்றார்.
பிறகு வந்து அவருக்கு சீட்டு கொடுக்கப்படாத காரணத்தினால அங்கேருந்து விலகி அதிமுகவுக்கு போனார். காலையில் சேர்ந்ததுமே மாலையில் சீட்டு அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி இன்ஸ்டண்ட்டாக சீட்டு கொடுத்தாங்க. ஆனாலும் அவர் முடிஞ்ச டஃப்பை கொடுத்தாரு. இருந்தாலுமே கூட அந்த முறை வந்து அவருக்கு வெற்றி வசப்படலை. அப்புறம் கட்சி தலைமையோடு ஏற்பட்ட முரண்பாடின் காரணமாக அவர் வெளியே வராரு. திமுகவை தீவிரமாக எதிர்த்தார். அப்போ அதில் சில சிக்கல்கள் ஏற்படுது. அதனால் அப்புறம் திரும்பவும் அதிமுகவில் போய் சேர்றாரு. அதிமுகவில் அவருக்கு அடைக்கலம் கொடுக்கப்பட்டது. அவரும் அங்கே வந்து அங்கீகாரம் கொடுக்கப்பட்டு அவருக்கு ஒரு இப்போ வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அவருக்கு வந்து அந்த அவரோட தேவர் சமுதாயத்தை சார்ந்த அந்த பின்னணி அதை வைத்து அவர் வந்து ஒரு ஓட்டு அரசியலில் இறங்கியிருக்கிறாரு. குறிப்பாக சு வெங்கடேசன் அவர்களுக்கு வந்து அதிருப்தி இருக்குது. 5 ஆண்டுகளில் வேறு எந்த ஒரு செயல்பாடுமே செய்யலை. அதை தாண்டி மக்கள் பணியில் வந்து தொகுதிக்கு ஒரு நலத்திட்டமும் கொண்டு வரல. இப்போ எய்ம்ஸ் வரலைங்கிற அரசியல் பண்ணுறாரு. படித்த மக்கள், விவரம் தெரிந்த மக்கள் என்னன்னா, நீங்கள் என்ன முயற்சி எடுத்தீங்க? கேள்வி கேட்குறது ஓகே. அந்த எய்ம்ஸ் வராத நிர்வாக சிக்கல் என்ன காரணம்? ஏன் நிதி கொடுக்கல? அதற்கான காரணத்தை கண்டுபிடிச்சி, ஏன்னா இப்போ குறை சொல்கிறது ஈஸி, அந்த குறையை சரி பண்ணுறது தான் உங்களோட வேலை. குறை சொல்கிறது ஒரு சாதாரண ஓட்டு போடுற மக்கள், சாதாரண கடைகோடியில் இருக்க ஒரு மக்கள் வந்து ஒரு பாமர மக்கள் கூட குறை சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? உங்களுக்கு குறை சொல்கிறதுக்காகவா, இல்லை அதை வைத்து விளம்பரம் பண்ணுறதுக்காக, ட்விட்டரில் போடுறதுக்காகவுமா உங்களுக்கு வந்து ஓட்டு போட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் அனுப்பணும்? அப்போ உங்களை அனுப்புறதுனால எங்களுக்கு எந்த பயனுமே இல்லை. ஒருவேளை பாஜக உறுப்பினரே இருந்திருந்தால் கூட அதுக்காகவாது செஞ்சுருப்பாங்க. இப்போ பாஜக ஆளும் மாநிலத்துக்கு செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அப்போ பாஜக உறுப்பினர் அனுப்பினா ஏன், உங்களை அனுப்புறதுனால என்ன பயன் அப்படின்னு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் அவருக்கு ஒரு பின்னடைவு இருக்குது. கம்யூனிஸ்ட் வேட்பாளருக்கு தோல்வி முகம் தான் இருக்குதுன்னு பார்க்குறோம். பாஜகவும் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செயல்பட வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ ப்ரொஃபஸர் பொறுத்தளவுக்கு விருதுநகர் தொகுதியை எய்ம் பண்ணி வேலை செஞ்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் திருச்சியிலையும் கொஞ்சம் தாக்கம் வச்சுருந்தார். ஆனால் திருச்சிக்கு போகிறவரை இடையில கொண்டு வந்து மதுரையில் விட்டாங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ மதுரை அவரோட பூர்வீகம் இருக்கனால அவர் அதில் களம் கண்டுகிட்டு இருக்காரு. கட்சி கொடுத்த தொகுதியில் வேலை செஞ்சிட்ருக்காரு. அதையும் தாண்டி டாக்டர் சரவணன் பொறுத்தளவுக்கு அவருக்கு வந்து ஒரு செல்வாக்கு இருக்குது. அவரும் வந்து முடிஞ்ச டஃப்பாக கொடுக்குறாரு. இப்போ பாஜகவுக்கு மத்தியில் ஆட்சியில் இருந்து 10 வருஷத்தில் எய்ம்ஸை கட்டி முடிக்கலைங்கிற விமர்சனம், ஸோ பல்வேறு சின்ன சின்ன விமர்சனங்கள் வந்து எதிர்மனையாக போகுது. திமுகவும் 5 ஆண்டுகள் உறுப்பினரை வைத்திருந்தும் ஒன்றும் செய்யலை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது. ஸோ 2 பக்கமுமே எதிர்வினை இருக்கும் பொழுது டாக்டர் சரவணனுக்கு வந்து நெகட்டிவாக எதுவும் பெருசாக இல்லை. ஸோ இந்த 2 கட்சி வேண்டான்னு முடிவு பண்ணுறவங்க அதிமுக ஓட்டு போட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ சமுதாய ரீதியாகவும் பார்க்கும்பொழுது டாக்டர் சரவணன் அவர்களுக்கு வந்து அங்கே வெல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பொருளாதார ரீதியாகவும் சரவணன் அவர்கள் வந்து செழிப்பாக இருக்கார், நல்லா செய்ய முடியும். அப்படிங்கிறனால நிச்சயமாக அவர் வந்து வெல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிமுக குறிவைத்த சில தொகுதிகளில் மதுரையும் வந்து ஒரு வெற்றி தொகுதியாக வந்து அவர்கள் இலக்கு வச்சிருக்கிறாங்க. நிச்சயமாக அவர் ஜெயிப்பாருன்னு நம்புகிறாங்க. ஒருவேளை ஜெயிச்சா அவருக்கு அரசியல் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். இடைத்தேர்தலில் நின்று திமுகவில் ஜெயிச்சு ஒரு அரசியல் கணக்கை தொடங்கினார். அதே மாதிரி நாடாளுமன்றத்தில் தன்னோட கணக்கை தொடங்குறாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ டாக்டர் சரவணனுக்கு வந்து அங்கே தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது மதுரையில் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது இவர் திமுகவில் இருந்து இப்போ தான் அதிமுகவில் மாறி இருக்காரு. அப்படிங்கும்போது அதிமுகக்குள்ளே இவருக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற உட்கட்சி பூசல் வந்து ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக அது எல்லா இடத்துலையும் இருக்க தான் செய்யும். ஆனால் வந்து இந்த தேர்தலை பொறுத்தளவுக்கு இப்போ அதிமுக கொஞ்சம் பலவீனமாக இருக்குது. ஏன்னா தொடர்ந்து பல தேர்தல்களில் தோல்வி அடைஞ்சனால அதிமுக பலவீனப்பட்டு இருக்கிறதுனால அதில் பல பேர் நிற்கிறதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும்போது இவரும் முன் வந்து களத்தில் நிற்கிறேன் தயாரா, ஏன்னா வெற்றியா தோல்வியாங்கிற ஒரு உறுதிப்பாடு தெரியாமல், ஏன்னா திமுக ஆட்சியில் இருக்கிறாங்க, வெல்ல முடியுங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க. அதிமுக வந்து இப்போ வந்து வெல்ல முடியுமா அப்படிங்கிற சந்தேகத்தில் இருக்கும்பொழுது இவர் துணிச்சலாக வந்து இறங்கி நிற்கிறாரு, செலவு செஞ்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னு போகும்பொழுது அது கட்சி நிர்வாகிகளுமே கட்சி வளர்ந்தா நல்லது தான், ஓட்டு வங்கியை தக்க வச்சா நல்லது தான் அப்படிங்கிறப்ப டாக்டர் சரவணன் அவர்கள் கொடுத்ததை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. சில தொகுதிகளில் வந்து சர்ச்சைகள் இருந்துச்சு. குறிப்பாக பார்த்தோம்னா திருநெல்வேலியிலாம் வந்து அதிமுக வந்து சேர்ந்த சிம்லா முத்துச்சோழன் அவர்களை வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. உடனே இது வேட்பாளரை மாற்றினாங்க. டாக்டர் சரவணனுக்கு பெரிய அளவுக்கு எதிர்ப்பு வரல. அவர் எல்லாரோடையும் ஐக்கியமாகி எல்லாரோடையும் இணக்கமாக போயிட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதிமுகவில் தன்னை அடாப்ட் பண்ணிக்கிட்டாரு. அதனால் நிர்வாகிகள் மத்தியில் எந்த எதிர்ப்பும் இல்லை. முன்னாள் அமைச்சர்களுமே அவருக்கு ஆதரவாக ஒத்துழைப்பாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எதுவும் இருக்கா டாக்டர் சரவணனுக்கு ஓட்டு போடுறதுக்கு? நம்ம சொன்ன மாதிரி இப்போ பாஜக மேலே ஒரு அதிருப்தி இருக்கும், ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, 10 ஆண்டுகளில் அந்த அதிருப்தி அது வந்து டாக்டர் சரவணனுக்கு கை கொடுக்கும். திமுக மேலேயும் வந்து பெரிய அதிருப்தி இருக்குது. ஏன்னா சு வெங்கடேசன் அவர்கள் செய்யலை கம்யூனிஸ்ட் வேட்பாளர் அப்படிங்கிற அந்த ஒரு அதிருப்தி. ப்ளஸ் அமைச்சர் மூர்த்தி அவர்கள் வந்து இல்ல திருமண விழா வந்து மிகப்பெரிய அளவுக்கு செஞ்சார். நம்ம கூட ரியல் ஒன்றில் அதை பற்றி பேசியிருந்தோம், பெரிய பேசுபொருளாச்சு. ஸோ பிரம்மாண்டமான ஒரு கல்யாணம், அவ்வளோ கோடிகள் செலவு பண்ணி ஆடம்பர கல்யாணம் ஒன்று பண்ணியிருந்தார். பெரிய சொகுசு மண்டபம்லாம் கட்டியிருக்காரு. இதெல்லாம் பணம் வந்து மக்களோட பணம் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். ஸோ அது வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. குறிப்பாக அவருக்கு தேனி தொகுதியும் கொடுக்கப்பட்டிருக்கு. தேனியில் தான் அவர் கூடுதலாக கவனம் செலுத்திட்டு இருக்காரு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ஏன்னா தேனியில் வந்து நேரடியாக திமுக களம் காணுது, உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறாங்க. இங்கே வந்து கூட்டணி தான், கூட்டணி சீட்டு போனாலும் பெரிய பிரச்சனை இல்லை. உதயசூரியன் சின்னம் தோத்தா வந்து அது பெரிய கௌரவ பிரச்சனை. குறிப்பாக வந்து தேனி போன முறை வந்து கைவிட்டு போனது, அந்த ஒரே ஒரு தொகுதி மட்டும்தான் திமுக வசமாகாமல் அது பெரிய கரும்புள்ளியாக இருக்குது. ஸோ அந்த தொகுதியை மீண்டும் ஜெயிக்கணும் அப்படின்னு எல்லாருமே கங்கணம் காட்டிட்டு குறிக்கோளாக இருக்காங்க.
முதல்வரிலிருந்து வருங்கால முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் முதற்கொண்டு அங்கே போய் பிரச்சாரம் பண்ணும்பொழுது இந்த தொகுதியை இந்த முறை வெற்றி பெற்று கொடுக்கணும் அப்படின்னு முழு கவனம் செலுத்தியிருக்கிறாங்க. அண்ணன் மூர்த்தி அவர்களுக்கும் அதுதான் டாஸ்காக கொடுக்கப்பட்டிருக்கு. தேனியை வெற்றி பெற்று கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அவர் தேனியில் தான் கவனம் செலுத்திட்டு இருக்காரு. ஸோ மதுரையில் அவரோட கவனம் குறையுது அப்படிங்கிறனால மதுரையில் கூட்டணி வேட்பாளருக்கு வந்து வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்குது. இதெல்லாமும் அதிமுக வேட்பாளராக இருக்கக்கூடிய டாக்டர் சரவணன் அவர்களுக்கு லாபமாக அமையுது. அங்கே இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய அண்ணன் செல்லூர் ராஜு அவர்களுக்கு, ராஜன் செல்லப்பா அவர்கள், ஆர்பி உதயகுமார் அவர்கள் எல்லாருமே இவருக்கு பக்கபலமாக இருக்கிறனால இவரை வெற்றி பெற வச்சு மீண்டும் அதிமுகவோட ஓட்டு வங்கியை தக்க வைக்கணும், அதன் மூலிமா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெறணும்னு சொல்லி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் சரவணன் அவர்கள் வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசுவோம். மதுரை தொகுதியின் கள நிலவரம் குறித்து தெளிவான கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு மிக்க நன்றி. நன்றிங்க.